கிருபை தீர்மானம் ஆம் போல் அருளுமே விசிறுவான ஜோதி கதிரிங்கே மெசியாயம் மணவாள்.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127 4ஆம் வசனம். இன்னைக்கு நம்ம மர்சி வில்சன் அண்ணாவோட பேபி ஷவருக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி அவங்களுக்கு கடவுள் கிருபையா கொடுத்த இந்த குழந்தைக்காக நாங்க அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு நிமித்தமாக நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். நாங்க எல்லாருமே சந்தோஷமா இதை பண்றோம். இந்த பிரேயர் மீட்டிங் ஸ்டார்டிங்ல அங்க இருக்கும் பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பாடல் சரணம் மட்டும் பாடுங்க. எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல் தான், சரியா? இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இத்தனை மகத்துவம் உள்ள காரியத்தை கடவுள் செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் கண்டிப்பாக அந்த வரிகளை சொல்லி பாட வேண்டும் அல்லவா? இத்தனை மகத்துவம் உள்ள எங்களுக்கு, இத்தனை மகத்துவம் உள்ள பதவியில் வேலைகள் எங்களுக்கு, எத்தனை மகத்துவம் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மகத்துவம் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் ஆதரவு. இந்த வளையலாவது போட்டுடலாமா? சம்பந்தாட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணி அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. அதை அப்படியே நாங்கள் நைட்டில் ப்ரேயர் பண்ணோம். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு வில்சன் சொல்கிறான், எங்கள் சபையார் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னான். இது சிலர் சொல்லுவாங்க இது இந்து முறைப்படி அப்படின்னு. இது இந்து முறைப்படி அல்ல. இந்த வளையல்களெல்லாம் எதுக்காக போடுகிறோம் என்றால், சயின்டிஃபிக் படி இந்த பெண்ணானவள் நடக்கும் பொழுது அந்த சத்தத்தில் குழந்தை சந்தோஷமாக வேற ஒன்று கிடையாது. அது அது மாதிரி. ரெண்டாவது, அந்த கையில் போடும்போது அந்த இடத்துல நரம்புகள்லாம் நல்லா வேலை செஞ்சு உடலுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இது இந்து முறைப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க என்ன இந்து முறைப்படி பண்ணி, இந்து முறைப்படிலாம் கிடையாது. இது ஆதி காலத்துல சொன்னதை நம்ம செய்யணும். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாரும் நண்பர்களாக ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் பெற்றோர்கள் சார்பாக, எங்க சம்பந்தார் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். முதல்ல நன்றி தான், கடவுளுக்கு முதல்ல நன்றி. கடவுளுக்கு நன்றி. அடுத்தது யாருக்கு? உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு நீங்கள் எல்லோரும் காரணகர்த்தாக இருந்தீர்கள். அதற்கு நாங்கள் எல்லோரும் உண்மையிலே நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நன்றியல் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியல் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்ல எரிகோ போன்ற தடைகள் வந்தாலும் மைத்தனர் நடந்தினவர்கள் பிரேயர் செய்து தொடங்கி வைப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இங்க ஒன்று கூடி நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இது உங்களுடைய கர்த்தருடைய சித்தம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய அத்தான் சொன்னபடியாக இது கர்த்தருடைய சித்தம், அவருடைய கிருபை, அவருடைய ஆலோசனைப்படி எல்லா காரியத்தையும் இன்றைக்கு இந்த மாலை வேலையில கூட இந்த கூடி இந்த நாளையில செமிக்க ஆராதிக்க கிருபை செய்ததுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த கூட்டத்தையும் இந்த விழாவையும் நீர் நடத்தி தரும்படியாக தாழ்மையோடு மன்றாடி கெஞ்சி கேட்கிற சுவாமி, நீர் எங்களோடு வாரும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளோடு இருக்க முடியாது சுபிக்கிறோம் ஆண்டவரே. மோசி வில்சன் என்ற நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த நாளிலே கூட ஆண்டவரே இந்த பேபி ஷவர் இந்த விழாவில நீர் கூட இருந்து நடத்தி தரும்படியாக சுபிக்கிறோம். இந்த நாம மாத்திரம் மயம்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால சுபிக்கிறோம்.
தேங்க்யூ வந்து இந்த அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்காக கிறிஸ்துமஸ் சாங் துதிப்பாடு அங்கே அவளன் பிறந்தார் பாடு துதிப்பாடு அங்கே அவளன் பிறந்தார் பாடு மோட்சவாசலை பிறந்தார் பாடு என்னாடு புகழ் பாடு என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார் எனக்கென்ன ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார் எனக்கென்ன பேரின்பம் ஆசீர்வாதமே கனதி சாதீதமே ஆசீர்வாதமே கனதி சாதீதமே ஒளிகாசினி நீரவிநேச பிரகாச விநாச கிருபாசன ஜய ஜய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜய ஜய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜய ஜய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானே ஜய ஜய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜய ஜய மெய்யாகவே மேசையாவுமே நம்மை நாடினாரே கிருபை கூறினாரே மெய்யாகவே மேசையாவுமே நம்மை நாடினாரே கிருபை கூறினாரே சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 புதுமைக்காலன் திருமணவேலன் வறுமை கோலம் எடுத்தவர் அறித்தார் புதுமைக்காலன் திருமணவேலன் வறுமை கோலம் எடுத்தவர் அறித்தார் முன்னுரை படியே முன்னரை மீதே மனுவில் மீட்கவை பிறந்தாரே ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம் ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம் நீதிபர பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு நீதிபர பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு ஒரு மனு மூலனுக்கு உயர் மனு வேலனுக்கு ஒரு மனு மூலனுக்கு உயர் மனு வேலனுக்கு சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதித்யேகநாதனுக்கு சுபமங்கலம் வாரும் ஆசையாவரோடும் நீ பாரும் நீ
கல்வாரி சிலுவை நீதிலே காடுதையின் மாண்பிலே இயேசுவின் மகாண்பிலே அதை ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே நேசமுதியும் சுத்தரே நேசமகிழவே வாழனே ஆசாரியரும் தான் ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மனமே திருவாரியோ இயேசுராயரே உம்மனம் வீச செய்யோ ஓங்கும் நேசமதாய் இம்மக்கள் நீரிறங்கிடவே இவ்விரு பேரையும் காக்கவே விண்மக்களாக நடக்கவே வேண்டாம் நடத்துமே ஜோதி தரிரிங்கே தேசியாய மனவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் பயந்து பயந்து கர்த்தரின் பாதையனி பணிந்து நடப்போன் பாக்கியவான் பயந்து கர்த்தரின் பாதையதனி பணிந்து நடப்போன் பாக்கியவான் முயன்று உழைத்து பலனை உண்பான் முயன்று உழைத்து பலனை உண்பான் முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான் பயந்து கர்த்தரின் பாதையதனை பணிந்து நடப்போன் பாக்கியவான் உன்னுத கினிய கனிகளை தரும் தண்ணீரல் திராட்சை கொடி போல் வளரும் கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பான் என்னும் நலங்கள் இல்லத்தில் வளரும் பாரு மேலில்லா நல்ல பலரும் பாரு மிகவும் கழித்து வாழ்வார் அன்பாரே. இருக்கிறோம். எல்லாரும் என்னை விட நல்ல பைபிள் அறிஞ்சவங்க எல்லாம் நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு சில ஹார்ட்லி ப்ரிப்பேர் பண்ணல. அப்படிலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. பட் ஆனா நான் அதை கிளம்பும் போதுதான் பார்த்தேன். பட் தென் சரி ஓகே ஃபைன், வாட் எவர் வி ஹேவ் ரிசீவ்ட் ஃப்ரம் வேரியஸ் பேபி ஷவர்ல வந்து ஏதாவது ஒரு திங் வி வில் ஷேர் இட் வித் மர்சினால. So I am here. Let the Lord be with me and guide them. So இந்த காரணம் இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்துட்டு நம்மளோட தேவன். ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். இந்த உலக பிரகாரம் அவங்க வந்துட்டு எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இருக்காங்கிறதுக்கு நம்ம தான் பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு உத்தரவாதம் என்று ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுக்கிறார். ஸோ இங்கேயும் வந்துட்டு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த நாளிலே வந்துட்டு நம்ம வந்துதான் நம்மளோட பிள்ளைங்களுக்கு உத்தரவாதம். ஸோ ஒவ்வொரு நாளும் மர்சியும் வில்சன் அண்ணாவும் they will usually do every day. They will pray and they will ask guidance from the Lord. But it is also that this moment maybe or may not. So maybe from this day you can ask, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைக்கு நான் உத்தரவாதம் ஐயா, you teach me how to grow this child,
help me, you teach me your word, so ஒவ்வொரு நாளும் இது மர்சிக்கும் வில்சன் அண்ணாவுக்கும் மாத்திரமல்ல, நம்ம பிள்ளைங்க 10 வயசா இருக்கலாம், 15 வயசா இருக்கலாம். ஆனாலும் இந்நாள் வரைக்கும் நம்மளோட பொறுப்பு என்னன்னா, நம்ம வந்துட்டு பிள்ளைங்களுக்கு உத்தரவாதம் என்பது நம்ம மறந்து போகாமல் அவர்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம வந்துட்டு ஜெபம் பண்றவங்களா, அவர்களை குறித்து நம்ம தேவனிடத்திலே கேட்டு நம்ம வந்துட்டு அவர்களை வளர்க்கிறதுக்கான காரியமா இருக்கணும். ஏன்னால் நிறைய பேர்களுக்கெல்லாம் இந்த பாக்கியமோ இந்த ஸ்லாக்கியமோ கொடுக்கப்படவில்லை. ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்ம அன்பு கிருபை பாராட்டி நம்ம தயவாய் இரக்கமாய் நம்மளுக்கு கர்ப்பத்தின் கனி தந்து அவர் ஆசீர்வதித்து. சோ இந்த நாளிலே கூட மர்சி மாத்திரம் இல்ல, இங்க வந்திருக்கிற அனைவரும் கூட ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து நம்ம வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு அவங்களை ஆண்டவர் கருத்துல ஒப்படைத்து நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா 24/7 we cannot monitor the child, we cannot be with them at all. It is the Lord who have to be with the child. So மர்சியோட வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கும் ஆண்டவர் தான் கூட இருக்கணும். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னால ஏதாவது ஒண்ணு கூட பண்ணவும் முடியாது, ஒண்ணு கூட அசைக்கவும் முடியாது, ஒண்ணு மாற்றவும் கூட முடியாது. So it is the God who can do impossible things into possible things. He can do great wonders. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவனா இருக்கிறார் நம்ம தேவன். சோ அவ்வளவு பெரியதான தேவனை நம்ம கொண்டிருக்கிற நிம்மட்டுமாய் அவர்களை இம்மட்டுமாய் கூட்டி வந்ததற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இனியுள்ள காலங்களிலே ஒவ்வொரு நாளும் மர்சி ஐ ஹோப் ஷீ வில் டஸ் தட். ஆனாலும் தன்னோட வயிறு மேல கை வச்சு